Hello friends, TNPSC TTS subject code 514 syllabus coverage பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 1ல நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறது நெட்வொர்க் தியரம்ஸ். நெட்வொர்க் தியரம்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் தியரம், தெவெனின்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம், ரெசிப்ரோசிட்டி தியரம் அண்ட் மில்லர் தியரம். இதுல ஒரு ஓவரால் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் தியரம் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் ஒரு சர்க்யூட்ல இருக்கிறப்போ அந்த சூப்பர் பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். தெவெனின்ஸ் தியரம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா any network to be reduced to a voltage source in series with one impedance அந்த மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு தெவெனின்ஸ் தியரம் யூஸ் பண்ணிட்டோம். நார்டன்ஸ் தியரமும் அதே மாதிரி any complex network will be converted into a current source in parallel with one impedance. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்ல ஒரு பர்டிகுலர் லோட்ல மேக்ஸிமம் பவர் எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றத செக் பண்றதுக்கான தியரம் அது. நெக்ஸ்ட் ரெசிப்ரோசிட்டி தியரம், சோர்ஸஸை ஸ்வாப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு எலமெண்ட்ல ரெஸ்பான்ஸ் நம்ம செக் பண்றது எப்படி, அதுக்குதான் ரெசிப்ரோசிட்டி தியரம் போடும். நெக்ஸ்ட் மில்லர் தியரம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்ஸ் ஆப்பர் மிஷின்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுல நமக்கு ஒரு ஃபீட்பேக் எலமெண்ட் இருக்கும், ஃபீட்பேக் இம்பிடன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபீட்பேக்னால இன்புட் அண்ட் அவுட்புட் இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு எலமெண்ட். ஸோ இப்போ இந்த இம்பிடன்ஸ் பிரிட்ஜிங் இம்பிடன்ஸா இருக்கிறப்போ அதை ஸ்பிளிட் பண்ணி எப்படி நம்ம மாத்தி எழுதலாம் அப்படின்றத மில்லர் தியரம் சொல்லலாம். ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம் பாருங்க, அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா in a linear network with several independent sources, the response in any branch equals to the algebraic sum of responses caused by each source acting alone. இப்போ இந்த சிம்பிள் சர்க்யூட்ல பாருங்க, டூ சோர்சஸ் இருக்கு, கரண்ட் சோர்ஸ் அண்ட் வோல்டேஜ் சோர்ஸ். இப்போ இந்த 6 ohm பிரான்ச், இந்த இம்பிடன்ஸ் பிரான்ச்ல எனக்கு வந்து கரண்ட் என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் சோர்ஸ் மட்டும் ஆக்டிவ்ல வச்சுக்கணும், இதை இன்ஆக்டிவ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இதுல என்ன கரண்ட் அப்படிங்கறத மெஷர் பண்றோம். நெக்ஸ்ட் இப்போ 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஆக்டிவ்ல வச்சிருக்கோம், இதை இன்ஆக்டிவ் பண்றோம். பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த 6 ohm இப்போ என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இண்டிவிஜுவலா 2 சோர்சஸ்னால இந்த 6 ohm ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஓவரால் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்னா அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்டிவா வைக்கிறேன் அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் இன்ஆக்டிவ் பண்றேன். கரண்ட் சோர்ஸ் இன்ஆக்டிவ்னா என்னன்னா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால இதுல ரீப்ளேஸ் பண்ணணும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் an ideal current source will be infinite. இன்ஃபைனைட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இந்த டெர்மினலை நம்ம ஓபன் பண்ணிடுவோம். இந்த இடம் ரொம்ப ஹை இம்பிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இதை ஓபன் பண்ணி வச்சுருவோம். இது ஓபன் பண்ணி வச்சுட்டோம்னா இப்போ நமக்கு இந்த இடத்துல இன்னும் 3 பேர் தான் இருப்பாங்க, 12 volt 3 ohm அண்ட் 6 ohm ரெசிஸ்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ஈஸியா வந்து அப்படின்னா இதுல கரண்ட் பண்ணிக்கலாம். V is equal to I into R, so I is equal to V by R. So voltage நமக்கு 12, resistance series of these two resistance 6 plus 3 என்ன வரும், நமக்கு 9 வரும். So 12 by 9 நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் சோர்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டோம், வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணணும். ஏன் ஷார்ட் பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸோட இன்டர்னல் இம்பிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த பாத் வந்து நமக்கு 0 இம்பிடன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால 0 இம்பிடன்ஸ் என்ன ஷார்டட் பாத், அதனால இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட நெட்வொர்க் எப்படி மாறிடும், 2 ampere current source in parallel with 6 ohm resistor in parallel with 3 ohm resistor. இப்போ நம்ம கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு இந்த 6 ohm ஏன்னா 3 parallel branches இருக்கு with one current source. இப்போ எனக்கு 6 ohmல கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் ரெசிஸ்டர் divided by total resistor. So opposite resistor என்ன 3 ohm resistor divided by total resistance 3 plus 6, 3 plus 6 9 வரும். ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ரெண்டு இண்டிவிஜுவல் சோர்சஸ்னால என்ன இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு போத் ஆக்டிங் டுகெதர் அப்படிங்கிறப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும், சம் ஆஃப் தீஸ் டூ ரெஸ்பான்சஸ். இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுல நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பவர் வந்து நாட் சூப்பர் பொசிபிள். பவரோட ஃபார்முலா என்ன, P is equal to I square R, ஒரு ஸ்கொயர் டேர்ம் வந்துருது. நம்ம சூப்பர் பொசிஷன் தியரம் எதுக்கு அப்ளை பண்றோம், லீனியர் நெட்வொர்க்கு தான் அப்ளை பண்றோம். நான் லீனியர் நெட்வொர்க்கு நம்மளால என்ன பண்ண முடியும், நான் லீனியர் ரெஸ்பான்சஸ் வந்து நம்ம சூப்பர் பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம், கரண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். Next, using that voltage and current, T is equal to
V into I இல்ல V square by R இல்ல I square R இந்த மாதிரி நம்ம ரெண்டாவது கால்குலேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பவர் கால்குலேட் பண்ண முடியும். தெவெனின் தியரம் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Any linear active two-terminal network can be replaced at terminals AB by a single voltage source VTH in series with an impedance ZTH. ஸோ என்ன நெட்வொர்க்கா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷனுக்கு கொண்டு வந்துடலாம். This is VTH, this is series Thevenin's resistance, this is the load resistance. இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் தெவெனின்ஸ் தியரம். Norton's theorem statement பாருங்க. Any linear active two-terminal network can be replaced at A, B, that is this AB terminal, by a single current source IN, that is short circuit current, in parallel with an impedance Z10 or ZA. Norton's impedance இல்லைனா Thevenin's impedance, both same. நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். So this is our Norton's source in parallel with Norton's resistance. This is the load resistance. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துக்கலாம் நார்டன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் என்ன சொல்லிட்டாங்க? A source delivers maximum power to a load when the load resistance equals to the Thevenin's resistance, அதுவே source resistance. ஓகேவா? இப்போ AC சர்க்யூட்டா இருந்துச்சுன்னா AC ரெஸ்பான்ஸ் the load must be the complex conjugate of source impedance. இப்போ DC சர்க்யூட்னா பரவாயில்ல, நமக்கு என்னவா இருக்கும், load resistance should be equal to source resistance. பட் இது ஏசியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட load resistance should be equal to the complex conjugate of the source resistance. ஓகேவா? ஒரு சர்க்யூட்டால எவ்வளவு தூரத்துக்கு மேக்ஸிமம் பவர் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா 8H square divided by 4RTH. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து பவருக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த பிளேஸ்ல RL is equal to RTH மாறுது. அந்த கண்டிஷன்ல நமக்கு மேக்ஸிமம் பவர் வந்து கிடைக்கும். இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் பவர் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த சர்க்யூட் அந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் எஃபிஷியண்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எவ்வளவுதான் கிடைக்கும், 50% தான் கிடைக்கும். இதுல வந்து RL is equal to RTH போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்பவுமே 50% தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரெசிப்ரோசிட்டி தியரம். ரெசிப்ரோசிட்டி தியரம் என்ன சொல்லுது பாருங்க. In a linear bilateral network with one source, if a voltage V in branch 1 causes the current I in branch 2, then applying V in branch 2 causes the same current I in branch 1. சோர்ஸஸை நம்ம ரீப்ளேஸ் பண்றோம், ஸ்வாப் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து VA இங்க வச்சிருக்கேன், இந்த பிரான்ச்ல கரண்ட் வந்து நான் மெஷர் பண்றேன், என்ன வருது எனக்கு I அப்படிங்கிறது வந்து இருக்கு. இப்ப நான் அம்மீட்டர் வந்து இங்க மாத்துறேன், இந்த சோர்ஸ் வந்து இங்க மீட்டர் கிடையாது, சாரி, கரண்ட் சோர்ஸ் இந்த பக்கமா ஸ்வாப் பண்றேன், வோல்டேஜ் சோர்ஸ் இந்த பக்கமா ஸ்வாப் பண்றேன். ஸ்வாப் பண்ணிட்டு நான் வந்து இப்ப செக் பண்றேன் அப்படின்னா என்ன கரண்ட் நான் ப்ரீவியஸா கெட் பண்ணணும் அதுவே தான் இப்பவும் கிடைக்கும். இதுதான் வந்து ரெசிப்ரோசிட்டி தியரம் சொல்லுது. ஸோ இதுல வந்து இந்த தியரம் எதுக்கு மட்டும் அப்ளிகபிள் அப்படிங்கறத கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மில்லர் தியரம். இப்போ இந்த சிம்பிள் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து பிரிட்ஜிங் இம்பிடன்ஸ், ஏன் அது இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் இடையில கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் பிரிட்ஜிங் இம்பிடன்ஸ். இந்த பிரிட்ஜிங் இம்பிடன்ஸை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம், எப்படி ஸ்பிளிட் பண்ணி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. An impedance Z bridging the input and output nodes of an amplifier with voltage gain A, amplifier voltage gain A, can be replaced by two grounded impedances Z1 at input and Z2 at the output. இப்போ இந்த Z ஒரு இம்பிடன்ஸை Z1 Z2 நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான ஃபார்முலா Z1 நீ ஸ்பிளிட் பண்ணிட்ட, அதோட வேல்யூ என்ன இருக்கும்னா இனிஷியலா இருந்த Z டிவைடட் பை 1 மைனஸ் A. ஏங்கிறது அந்த ஆம்பிளிஃபையரோட கெயின். Z2 அப்படிங்கிறது வந்து Z into A divided by A minus 1. ஓகேவா? சம்மரி பார்த்துக்கலாம். சூப்பர் பொசிஷன் தியரம் என்ன பண்ணும், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சஸ் மெஷர் பண்றோம். ஸோ டோட்டலா எல்லா ரெஸ்பான்ஸையும் ஆட் பண்ணிட்டோம்னா ஓவரால் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். பவர் நாட் சூப்பர் பொசிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் தெவெனின்ஸ்னா ஒரு தெவெனின்ஸ் வோல்டேஜ் சீரிஸ்க்கு தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த நெட்வொர்க்ல நம்ம கரண்ட் பயன்படுத்தி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நார்டன் தியரம்னா I in parallel with Z10. Norton's current will be in parallel with Norton's impedance. Maximum power transfer theorem
load resistance will be equal to source resistance in DC. Load resistance will be equal to contact conjugate of source resistance in AC. Maximum measurable power will be equal to VDS square divided by 4 RTH. Next, efficiency எவ்வளவுதான் இருக்கும் நமக்கு 50% தான் இருக்கும். Reciprocity theorem என்ன சொல்லுது? V1 divided by I2 VT equal to V2 divided by I1. இன்புட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜையும் அவுட்புட்டோட கரண்டையும் ரிலேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ரிலேட்டட் டு இன்புட் கரண்ட். அதனால இதை டிரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சர்க்கியூட்ஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகும்னா லீனியர் அண்ட் பைலேட்டரல் மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும். டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்துச்சுன்னா இது அப்ளிகபிள் கிடையாது. நெக்ஸ்ட் மில்லர்ஸ் தியரம்ல அந்த ஓவரால் இம்பிடன்ஸை Z1 Z2 அப்படின்ட்டு நம்ம ஸ்பிளிட் பண்றோம். அதுக்கான ஃபார்முலாஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் பார்த்துக்கிறோம். இப்போ ஓவரால் நம்ம எல்லா தியரம்லயே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து டீஆக்டிவேட் பண்ண மாட்டோம். எந்த தியரம்லயுமே டிபெண்டன்ட் சோர்சஸை டீஆக்டிவேட் பண்ண மாட்டோம்.